ஸ்டூடெண்ட்ஸ் ஜாவாவில் செகண்ட் கோடிங் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம என்னென்னு பார்த்துடலாம். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட லாஜிக் வந்து நமக்கு மேத்தமேட்டிக்கலாக என்னென்னு தெரிஞ்சால் தான் கோட் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம உங்களோட கிளாஸ் டைம் டேபிள் எடுத்துப்போமே. அந்த கிளாஸ் டைம் டேபிள் என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் இருக்குது, அப்படி தானே டேப்லர் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அப்போ நம்ம இதெல்லாம் டே ஆர்டர்ஸ்னு எடுத்துப்போம். ஓகேவா? ஸோ நமக்கு 6 டே ஆர்டர்ஸ் இருக்குது, 5 ஹவர்ஸ் இருக்குது டெய்லியுமே. இப்போ இது எதுக்கு நம்ம யூஸ் ஆகுதுன்னா, இப்போ செகண்ட் டே ஆர்டரில் செகண்ட் ஹவரில் என்ன கிளாஸ்னு கேட்டால் நமக்கு அது லாங்குவேஜ்னு சொல்ல தெரியுது. இப்போ வந்து 5th டே ஆர்டரில் செகண்ட் ஹவர் ஃபஸ்ட் ஹவர் என்னென்னு கேட்டால் இங்கிலீஷு, 6th டே ஆர்டரில் 5th ஹவர் என்னென்னு கேட்டால் ஜாவா. ஸோ இந்த மாதிரி ஒரு டேப்லெட் காலமில் இருக்கும்போது நமக்கு ஈஸியாக இருக்குல்ல. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட் 1 இருக்காங்க, ஸ்டூடெண்ட் 2, ஸ்டூடெண்ட் 3 3 பேர் இருக்காங்கன்னா அவங்க CAA மார்க்ஸ், மாடல், இன்டர்னல்ஸ். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், இது டேப்லெட் காலம்லாம் கொடுக்கும்போது பார்க்க நமக்கு ஈஸியாக இருக்குல்ல. ஸோ இந்த ஸ்டூடெண்ட் இதில் என்ன மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கான்ற மாதிரி இது நம்ம டேப்லெட் காலம் கொடுக்க பாக்ஸாக போட்டு வைக்கோம்ல. பட் மேட்ரிக்ஸ் எப்படி வைக்கோன்னா அதே விஷயந்தான். ஆனால் வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், அங்கே பாக்ஸாக போடாமல் ஜஸ்ட் நார்மலாக ஸ்கொயர் ப்ராக்கெட் இல்லை நம்ம பேரந்தசிஸ் இப்படி கொடுத்துட்டு அதில் ஜஸ்ட் அந்த என்ன நம்பர்ஸோ அதை மட்டும் என்டர் பண்ணுவோம். ஓகேவா? இதை தான் நம்ம என்ன சொல்லணும், மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்டேஷன் சொல்லிட்டு சொல்லணும். அப்போது இங்கேயும் ரெண்டுமே சேம் டேட்டா தான். நம்ம இதை ரோஸ்ன்னு சொல்லணும். எது ஹாரிசான்டலாக போகிற இதுவை நம்ம என்ன சொல்லுவோம், ரோஸ். ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு போச்சுன்னா அது ரோஸ். எது காலம்ஸ்னால் வெர்டிக்கலாக இருக்குது காலம்ஸ். வெர்டிக்கல்னால் டாப் டு பாட்டம். அப்போது எனக்கு இதில் எத்தனை ரோஸ் இருக்குது, இது ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது வந்து தேர்ட் ரோ. அப்போ இதுக்கு சைஸ் நான் எழுதணும். அப்போ எத்தனை ரோஸ் இருக்குது, ரோஸ் வந்து மொத்தம் 3 இருக்கா. இது வந்து பை சொல்லுவாங்க. ஓகேவா? இன்ட்டுன்னு சொல்லக்கூடாது, பை. காலம்ஸ் எத்தனை இருக்குது, ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். அப்போ காலமும் இங்கே எத்தனை இருக்குது, 3 இருக்குது. அப்போது இந்த மேட்ரிக்ஸோட சைஸ் என்னது, 3/3. இதுதான் இதோட சைஸ். அப்போனா 3 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேறு ஏதாவது நான் இப்போ மாற்றி தரேன், அது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் எடுத்துப்போம். இந்த மேட்ரிக்ஸோட சைஸ் என்னென்னா எத்தனை ரோஸுக்கு எத்தனை காலம்ஸுக்கு கண்டுபிடிக்கணும். எத்தனை ரோஸுக்கு, ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ. ஓகே, ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, மொத்தம் எத்தனை ரோ இருக்குது, 4 இருக்கா. காலம்ஸ் எத்தனை இருக்குது, ஃபஸ்ட்டு காலம், இது செகண்ட் காலம். அப்போ இது என்னது, 4/2 தான் இதோட சைஸு. எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் இருக்குன்னு இது பண்ணால் தான் அதுதான் அதோட சைஸு. இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் அகைன் என்னென்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 ரோஸ் கொடுத்துருக்கேன். காலம்ஸ் எத்தனை இருக்குது, 1 2 3. ஸோ காலம்ஸ் இங்கே எத்தனை இருக்குது, 3 இருக்குது. 3/3. இப்போ எனக்கு இங்கே 15 இருக்கா. 50 எந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துலையும் 50 இருக்குது, இந்த இடத்துலையும் 50 இருக்குது. அப்போ எந்த 50 நான் கண்டுபிடிக்கிறது, புரியுதா? ஸோ இன்னும் கிளியராக சொல்லணுன்னா இந்த சைட் நம்ம பார்ப்போம். மேலே நான் என்ன ஹெட்டிங்கோடு கொடுத்துருக்கேன்ல. அப்போது 50ன்றது ஒரு 50 CAA மார்க்ஸ் இண்டிகேட் பண்ணுது, இன்னொரு 50 வந்து மாடல் மார்க்ஸை இண்டிகேட் பண்ணுது. அப்போது 15 நான் மொட்டையாக சொன்னால் எனக்கு அது CAA மார்க்ஸாக மாடல் மார்க்ஸ்ன்னு கன்ஃபியூஸ் ஆகும்ல. அப்போது அதுக்கு தான் என்ன பண்ணணும், இந்த 50 எந்த இடத்துல இருக்குது, பொசிஷன் என்னது, எந்த பொசிஷனில் இருக்குன்னா எத்தனாவது ரோ, இது ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கா கரெக்டாக. எத்தனாவது காலம், ஃபஸ்ட்டு காலமில் இருக்குது. அப்போது இந்த 50யோட பொசிஷன் என்னது, ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை ஷார்ட்டாக எப்படின்னு வச்சுக்கிறேன்னா 1 வச்சுக்கிறேன். இந்த மேட்ரிக்ஸ் ஒரு வேலை நான் ஏன்னு பேர் வச்சேன்னு வச்சுக்கோங்க, மொத்த மேட்ரிக்ஸ்க்கும் நான் ஏன்னு பேர் வச்சேன்னா இங்கே ஸ்மால் ஏன்னு கொடுத்துக்கலாம். அப்போது இந்த 50யோட பொசிஷன் வந்து A11. அப்போனா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலமில் இருக்குது. அப்போ இந்த 50யோட பொசிஷன் நான் எப்படி சொல்லுவேன், எந்த ரோவில் இருக்குது, ஃபஸ்ட்டு ரோ. ஆனால் எத்தனாவது காலம், செகண்ட் காலமில் இருக்குது கரெக்டாக. அப்போ இதை A12. அப்போனா ஃபஸ்ட் ரோ அண்ட் செகண்ட் காலம். இப்போது இந்த 10 எடுத்துக்கோ. இந்த 10ஓட பொசிஷன் எப்படின்னா எத்தனாவது ரோவில் கொடுத்துருக்காங்க, செகண்ட் ரோவில் கொடுத்துருக்காங்க. எத்தனாவது காலம், இது தேர்டு காலமில் கொடுத்துருக்காங்க. அப்போ அது A23. அப்போனா செகண்ட் ரோவில் தேர்ட் காலமில் போனால் இந்த 10ன்ற நம்பரை கண்டுபிடிக்கலாம். சப்போஸ் இந்த 0க்கு தேர்ட் ரோவில் ஃபஸ்ட்டு காலமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி நான் கொடுத்துருந்தா இது எல்லாமே என்னது, அதோட பொசிஷனை இண்டிகேட் பண்ணுறதுக்கான வேல்யூஸ். ஓகேவா? அப்போது இந்த ஃபஸ்ட்டு ஒன்று எது இண்டிகேட் பண்ணுதுன்னா ரோவை இண்டிகேட் பண்ணுது, இந்த செகண்ட் ஒன் காலமை இண்டிகேட் பண்ணுது. இங்கேயும் அதே தான், இது ரோவை இண்டிகேட் பண்ணுது, இது காலம். இது ரோ இண்டிகேட் பண்ணுது, இந்த 3 வந்து காலம் இண்டிகேட் பண்ணுது. இங்கே நம்ம என்ன பண்ணுவோம், கோடிங்கில் இந்த ரோவை ஐன்னு வச்சுப்போம், காலமை வந்து ஜேன்னு வச்சுப்போம். கிளியராக இருக்கா? நம்ம இந்த கோடிங் பார்க்கும்போது இங்கே ஐஜேன்றது நிறைய யூஸ் பண்ணுவோம், ஐஜேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால்
நம்ம என்ன பண்ணலாம், ரோஸை வந்து ஐன்னும் காலம்ஸை வந்து ஜே. அப்போ இது ஜென்ரல் எழுதுனா எப்படி இருக்கும், ஏஐஜே. அப்போது ஏன்றது அது எந்த மேட்ரிக்ஸு, இப்போ கேபிட்டல் ஏன்னு மேலே மேட்ரிக்ஸ் நேம் கொடுத்தா எந்த மேட்ரிக்ஸு, இது அந்த மேட்ரிக்ஸில் எத்தனாவது ரோலில் கொடுத்துருக்காங்க, எத்தனாவது காலமில் கொடுத்துருக்காங்க, இந்த ஐஜே வந்து ரெப்ரசன்ட் பண்ண போகுது. இந்த லாஜிக் வந்து கிளியர் பண்ணிக்கும். அந்த மாதிரி மேக்ஸில் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு ஒரு லாஜிக் இருக்குது. ஓகேவா, மல்டிப்ளிகேஷனுக்கு ஒரு லாஜிக். இப்போ 2 மேட்ரிக்ஸ் எடுத்துப்போம். நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு மேட்ரிக்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அதில் வந்து நான் எங்கள் எக்ஸ்பெக்டட் இன்புட் என்ன கொடுத்துருக்கேன்னு பாரு. அப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் 1 கொடுத்துருக்கேன். அந்த மேட்ரிக்ஸ் 1ல் எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அப்போது 3 rows and 2 columnsன்னு கொடுத்துருக்கேன்னா, அப்போ எனக்கு எத்தனை ரோஸ் வரணும், ஃபஸ்ட் ரோ, இது செகண்ட் ரோ, இது வந்து தேர்ட் ரோ. எத்தனை காலம்ஸ் வரணும், ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலம். புரியுதா? ஸோ இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் போட்டுரும். அப்போ எனக்கு இந்த பொசிஷன் நான் என்னென்னு சொல்லுவேன், ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட் காலம், இது ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், இது செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், இது தேர்ட் ரோ ஃபஸ்ட் காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம். ஓகேவா, இது வந்து ஏ மேட்ரிக்ஸ் பேர் வச்சுக்கிறேன். இது அதோட உள்ளே இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டோட உள்ளே இருக்க ஒவ்வொரு டேட்டாவோட பொசிஷன்ஸை இண்டிகேட் பண்ணுது. அப்போ இதோட சைஸ் என்னது, எத்தனை ரோவுக்கு 1 2 3, எத்தனை காலமுக்கு 1 2. அப்போ இதோட சைஸ் என்னது 3/2. அப்போ எத்தனை ரோஸுக்கு 3 ரோஸுக்கு எத்தனை காலம்ஸ் 2 காலம்ஸ். ஸோ இது ஃபஸ்ட்டு ஒன்னால் இது என்ன பண்ணுறேன், R1C1 நேம் பண்ணிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு பின்னு சொல்லிட்டு இன்னொரு மேட்ரிக்ஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். அப்போது செகண்ட் மேட்ரிக்ஸா, அப்போ செகண்ட் மேட்ரிக்ஸில் எத்தனை ரோஸ் கொடுக்கணும் 2, எத்தனை காலம்ஸ் 3, ரோஸ் எத்தனை 2 ரோஸு, காலம்ஸ் வந்து இது ஃபஸ்ட் காலம், இது செகண்ட் காலம், இது வந்து தேர்ட் காலம். ஓகேவா, அப்போ இது என்ன பண்ணுறேன், இதை B11 B12 B13, ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம். இதை B21 B22 B23, செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம். இப்போது இதில் எத்தனை ரோஸ் இருக்குது, இதில் 2 ரோ இருக்குது. எத்தனை காலம் இருக்குது, மொத்தம் 3 காலமா. ஓகேவா, அப்போ இதை என்ன பண்ணுறேன், இதை R2 இதை C2ன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோஸ்னால இது டிஃப்ரென்ஸ் கிடைக்கிறதுக்காக இது வந்து ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ்னால் R1C1, இது செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோஸ் அண்ட் காலம்ஸ் டினோட் பண்ணுறதுனால R2C2ன்னு சொல்லிட்டு. இப்போது இந்த 2 மேட்ரிக்ஸை நான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா, இந்த 2 மேட்ரிக்ஸை நான் மல்டிப்ளை பண்ணணுன்னா என்ன கண்டிஷன் பார்த்தோன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலம், அந்த காலமோட சைஸ், அந்த கவுண்ட் என்னது, இந்த காலமோட கவுண்ட்டு 2வா, இதுவும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோஸ் இருக்குல்ல அதோட கவுண்ட் என்னது 2. இது ரெண்டுமே மேட்ச் ஆகணும். இது ரெண்டுமே என்ன ஆகணும், ஈக்குவலாக மேட்ச் ஆகணும். இன்கேஸ் அது ஆகலைன்னா என்னால் ஃபர்தராக மேட்ரிக்ஸ் என்ன பண்ண முடியாது, மல்டிப்ளையே பண்ண முடியாது. அப்போது ஆகாதுன்னா நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடணும், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நாட் பாசிபிள் சொல்லிட்டு அதோட இந்த கோடிங் எண்ட் ஆகிடும். புரியுதா? சப்போஸ் இங்கே ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் வந்து 3/2 தான் அதோட சைஸ்ன்னு எடுத்துப்போம். செகண்ட் மேட்ரிக்ஸ்க்கும் 3/2 தான் இருக்குன்னு எடுத்துப்போமா. நான் சொன்ன கண்டிஷன் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலமும் அதாவது C1ம் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் அதாவது R2வும் மேட்ச் ஆனால் தான் மல்டிப்ளையே பண்ண முடியும். அது ஆகலைன்னா மல்டிப்ளை பண்ண முடியாது. ஆனால் இங்கே பேர் இதை வந்து R1C1 R2C2ன்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த C1ம் R1ம் இங்கே என்ன ஆகலை, மேட்சே ஆகலை. அப்போ எனக்கு இந்த மேட்ரிக்ஸு இந்த சைஸில் இருந்தால் என்ன பண்ண முடியாது, எனக்கு இந்த 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ண முடியாது. சரி, ஓகே, இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் மேட்ச் ஆகிடுச்சா. இப்போ நான் இதை மல்டிப்ளை பண்ணி ஒரு புதுசாக ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆகும்ல. ஓகேவா, அது நம்ம சின்னு எடுத்துப்போம். ஓகேவா, இது ABC. இந்த கோடிங்கில் நான் அதை சின்னு எடுத்துக்கு போது என்னென்னு கொடுத்துருக்கேன், MULன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா, மல்டிப்ளை பண்ணி வர மேட்ரிக்ஸை நான் சின்னு பேர் வைக்காமல் MULன்னு கொடுத்துருக்கேன். அப்போ இது மல்டிப்ளை பண்ணி வரதோட சைஸு, இப்போ இது வந்து இது ஒன்று, இது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் செகண்ட் மேட்ரிக்ஸ்னால் வேறு ஆன்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ரோ சைஸ் பார்த்துக்கோ, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட இந்த ரோ சைஸும் பை செகண்ட் மேட்ரிக்ஸோட இந்த காலம் சைஸும்
சேர்ந்து என்ன ஆகும், புதுசாக வேறு மேட்ரிக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். உனக்கு அது மல்டிப்ளை ஆகுமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு C1R2 வந்து சேமாக இருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி மல்டிப்ளை இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா வேறு ஆன்சருக்கு நீ என்ன செக் பண்ணணுன்னா, அது எப்படி இருக்குன்னா அதோட சைஸ் வந்து R1 and C2. ஓகேவா, R1 and C2. அப்போ இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ரோ 1ல் என்ன இருக்குமோ அதையும், இது வந்து காலம் 2ல் என்ன இருக்கும் அதையும். ஓகேவா, இப்போ இதுதான் வந்து ஃபாதர்னு எடுத்துப்போம், இது மதர்னு எடுத்துப்போம், இதுதான் அதோட சைல்டு. ஓகேவா, ஸோ அப்போ சைல்டு பார்க்க எப்படி இருக்குன்னா ஃபாதர் அண்ட் மதரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ரெண்டுமே பிளெண்ட் ஆகிட்டு தானே வரும். அப்போது வர ஆன்சர் அப்படின்னா 3/3 மேட்ரிக்ஸ். அப்போ இங்கே எத்தனை ரோஸ் இருக்கும், 3 ரோஸ் இருக்கும், காலம்ஸும் இங்கே 3 காலம்ஸ். அப்போ இதை நம்ம என்ன எடுத்துப்போம், C11 C12 C13 21 22 23 31 32 33. ஸோ இங்கே அந்தந்த காலம்ஸோட அதாவது சீன்ற மேட்ரிக்ஸோட அந்தந்த எலமெண்ட்ஸோட ரோஸ் அண்ட் காலம்ஸை நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் வேறு ஆன்சர் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நம்ம இப்போ டேரெக்டாக கோடிங் பார்ட்டில் போயிடலாம். ஸோ கோடிங்கில் நம்ம கீபோர்டில் நம்மக்கிட்ட இன்புட் வாங்கணுனால நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ நம்ம இந்த ஸ்கேனர்ன்ற பேக்கேஜை இம்போர்ட் பண்ணிக்கிறோம். இம்போர்ட் java.util.scanner. ஸோ ஜாவாவில் நம்ம கிளாஸ் க்ரியேட் பண்ணால் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். ஸோ கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு கிளாஸோட நேம் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லிட்டு வச்சுருக்கோம். நடுவில் எந்த கேப்பை விட வேணாம், ஒரே வேர்டாக டைப் பண்ணிக்கும். இது என்ன ஆக்சஸ் கொடுத்துருக்கோம், பப்ளிக் ஆக்சஸ் கொடுத்துருக்கோம். கோடிங் ரன் ஆகணும்னா எப்போயுமே மெயின் மெத்தட் வந்து டிக்ளேர் பண்ணணும். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இந்த ஸ்டிங் ARGSன்னு கொடுத்துடலாம். இப்போ எனக்கு இந்த ஸ்கேனர் பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணியிருக்கேன்ல, ஸோ எனக்கு நான் இன்புட் வாங்கணுன்னா அதுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஸ்கேனர் ஏசிக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது நியூ ஸ்கேனர்னால் மெமரி ஸ்பேஸில் எனக்கு அந்த மெமரி ஸ்பேஸில் எனக்கு ஒரு ஸ்டோரேஜ் இது வந்து க்ரியேட் ஆகுது. ஓகேவா, அதில் வந்து நான் system.inன்னு கொடுத்தேன்னா நான் என்னெல்லாம் டைப் பண்ணுறோன்னு அது இன்புட்டை வாங்கிக்கும். ஸோ மேலே நான் போய் பார்க்கும்போது எக்ஸ்பெக்டட் இன்புட்டில் என்னெல்லாம் நான் கொடுத்துருக்கேன், எனக்கு இதில் ஆஸ் இட் இஸ் அப்படியே என்ன ஆகணும், சிஸ்டமில் ஷோ ஆகும். enter rows of matrix 1 columns of matrix 1 enter rows of matrix 2 columns of. அப்போது அந்தந்த மேட்ரிக்ஸ் 1ல் எத்தனை ரோஸ் அண்ட் காலம்ஸ், மேட்ரிக்ஸ் 2ல் எத்தனை ரோஸ் அண்ட் காலம்ஸ், அதுக்கேற்ற மாதிரி என்கிட்ட அது இன்புட்டும் வாங்கணும். ஸோ இது எல்லாமே system.out.printlnல கொடுத்துடலாம்ல. ஓகேவா, ஸோ system.out.printlnல நீ println கூட கொடுத்துட்டு இதெல்லாம் என்ன பண்ணு டபுள் கோட்ஸில் கொடுத்து ஆஸ் இட் இஸ் அங்கே டிஸ்பிளே ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு ரோவோட சைஸ் நான் என்னென்னு சொன்னேன், R1 தானே சொன்னேன். ஸோ அதனால் அதை R1ன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிவிட்டு அதோட வேல்யூ நம்ம ஆப்வியஸாக என்ன பண்ணுவோம், இன்டீஜராக தான் கொடுப்போம். ஏன்னா டெசிமல்லாம் கொடுக்க முடியாதுல்ல. ஸோ இன்ட்டு, ஸோ ஆனால் இன்டீஜர் டேட்டா டைப் நம்ம கீபோர்டில் என்ன டைப் பண்ணுமோ அது இன்புட்டாக வாங்கி வச்சுக்கோம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி எத்தனை காலம்ஸ் டைப் பண்ணோமோ அது C1 அது என்ன பண்ணிக்கும், நம்ம கீபோர்டில் கொடுத்து அது sc.next இன்புட்டாக வாங்கி C1ன்ற வேரியபிளில் எத்தனை காலம்ஸுக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். அதே மாதிரி செகண்ட் மேட்ரிக்ஸ் கொடுக்கும்போது செகண்ட் மேட்ரிக்ஸை நம்ம எத்தனை ரோஸ் மென்ஷன் பண்ணுறோமோ அது R2ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கும். அதுவும் இன்டீஜர் டேட்டா டைப். அகெயின் எத்தனை காலம்ஸ் இருக்கோ அது C2ன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும். அதுவும் இன்டீஜர் டேட்டா டைப். R1 C1 இங்கே R2 C2. நம்ம என்ன கொடுத்துருக்கோம், மேலே R1 வந்து 3 C1 வந்து 2. ஓகேவா, R2 வந்து 2 C2 வந்து 3. ஓகேவா, நான் மேலே சொன்ன கண்டிஷன் சொன்னல, 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணுன்னா எது 2 மேட்ச் ஆகணும், C1ம் R2வும் ஈக்குவலாக இருக்கணும். இங்கே நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கோம் பேர், ஈக்குவலாக இருந்தால் மல்டிப்ளை ஆகும். ஒரு ஈக்குவலாக இல்லைன்னா என்ன ஆகும், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நடக்காது. அப்போது C1ம் R2வும் நம்ம மேக்ஸில் நாட் ஈக்குவல் டுன்னு போடுவோம்ல, ஆனால் இங்கே கோடிங் லாங்குவேஜ் நாட் ஈக்குவல் டுனா எக்ஸ்க்ளமேட்டரி ஈக்குவல் டு போட்டால் நாட் ஈக்குவல் டு. ஓகேவா, அப்போ C1 R2வும் மேட்ச் ஆகலைன்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நாட் பாசிபிள்னு சொல்லிட்டு எனக்கு ஷோ ஆகும். அப்போ ரிட்டன் ஆகிடுது. ஒரு வேளை ஆச்சுன்னா கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு போகும். இப்போ மேலே நான் வந்து இந்த மேட்ரிக்ஸை தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டேபிள் ஃபார்மில் உங்களுக்காக போட்டு காமிச்சிருக்கேன். அப்போது இதை டேபிள் ஃபார்ம்ன்ற மாதிரி சிஸ்டம் இதை வந்து க்ரியேட் பண்ணணுன்னா நம்ம இது என்னென்னு எடுத்துக்கலாம், சிஸ்டமால் என்ன பண்ண முடியாது, மேட்ரிக்ஸை டேரெக்டாக க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ அது என்ன யூஸ் பண்ணிக்கும், அரேஸ் யூஸ் பண்ணிக்கும். ஓகேவா, அரேஸ் யூஸ் பண்ணி தான் மேட்ரிக்ஸை க்ரியேட் பண்ணும். அப்போது இந்த ஏக்கு வந்து ஏ மேட்ரிக்ஸ்க்கு அரேஸ் க்ரியேட் பண்ணோம், அகெயின் பி மேட்ரிக்ஸ்க்கு என்ன பண்ணணும், அரேஸ் க்ரியேட் பண்ணணும். அப்போது நான் அரேஸ் கொடுத்துருக்கேன்னா ஃபஸ்ட்டு அரேயோட நேம் வந்து ஏன்னு எடுத்திருக்கேன். செகண்ட் மேட்ரிக்ஸ்க்கு வரதை வந்து நான் பின்னு பேர் வச்சுருக்கேன்.
இங்கே எத்தனை ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க? 2 கொடுத்துருக்காங்க. ஏன் 2னா இது எத்தனை ரோன்றது அதோட சைஸை மென்ஷன் பண்ணும், இது எத்தனை காலமோ அது. இப்போ மேலே நம்ம வந்து 3 2 தானே கொடுத்துருக்கோம். ஸோ 3 2 கொடுத்துருக்கனால இங்கேயும் இது ரோ 1 காலம் 1க்கு, இது ரோ 2 காலம் 2. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரோஸ்க்காக எடுத்துக்கும், செகண்ட் ஒன் வந்து காலம்ஸ்க்காக எடுத்துக்கும். அதான் பின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் சின்னு சொன்னாலும் அந்த சியை தான் இங்கே எம்யூஎல்னு எடுத்திருக்கேன். ஸோ அப்போ எனக்கு இங்கே 3 மேட்ரிக்ஸ் தேவைப்படுறதுனால என்ன பண்ணியிருக்கேன், 3 அரேஸ் வச்சு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். எல்லாமே இன்டீஜர் டேட்டா டைப்பு. இந்த நியூ இன்ட்டுன்னு கொடுத்தா எனக்கு என்ன ஆகும், மெமரி அந்த மேலே நம்ம ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறோம், இதுவும் எனக்கு என்ன ஆக போகுது, அரேஸ் வந்து எனக்கு க்ரியேட் ஆகிறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இன்ட்டுன்னு கொடுத்துட்டு எனக்கு அது என்னன்னு சொல்லிட்டு நான் R1க்கு கொடுத்து வைப்பேன்ல, R1க்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கேன், 3 தானே கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு இங்கே 3 2, நெக்ஸ்ட்டு பிக்கு வந்து 2 3ன்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்டோர் ஆகும். லாஸ்ட் இது ரெண்டுமே கம்பைன் ஆச்சுன்னா அதோட சைல்டுன்னு சொன்னால சி, அதோட சைஸ் என்னது 3 3 தானே. ஸோ எனக்கு அது கிரியேட் ஆகணும்னா இந்த எம்யூஎல்லில் சைஸ் வந்து 3 3ன்னு சொல்லிட்டு என்ன ஆகும், அப்போனா இதில் 3 ரோ 3 காலம். ஸோ இது எல்லாமே நம்ம சொல்லிட்டுன்னு என்ன ஆகிடும்னா சிஸ்டம் வந்து டம்மியாக பாக்ஸ் போட்டு வச்சோம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், ஏன்னு சொல்லிட்டு அந்த இது க்ரியேட் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 ரோ 2 காலம் சொல்லிட்டு டம்மியாக பாக்ஸ் போட்டு வச்சுக்கோம். நெக்ஸ்ட்டு பியா, பிக்கு எத்தனை ரோஸு, 2 ரோஸு 3 காலம்ஸ், பிக்கு தனியாக பாக்ஸ் போட்டு வச்சுக்கோம். சிக்கு என்னது 3 ரோஸ் 3 காலம்ஸ்னால இது டம்மியாக என்ன பண்ணும், இதுக்கு பாக்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோம். ஸ்டார்டிங்கில் எல்லாமே 0ன்ற மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா, எந்த வேல்யூஸுமே இருக்காது. இனிமேல் தான் எனக்கு 1 by 1 என்ன ஆக போகுது, ஃபில் ஆக போகுது. ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த கோடிங் வந்து அந்த மேட்ரிக்ஸோட அவுட்டர் ஸ்ட்ரக்சர் மட்டும் ஃபார்ம் ஆகுது அரேஸ் வச்சு. ஆனால் இன்னும் உள்ளே நம்ம என்ன பண்ணலாம், எந்த ஒரு டேட்டாஸ் எல்லாம் மட்டும் ஃபீட் பண்ணல. உள்ளே நம்ம அந்த டேட்டாஸ் ஃபீட் பண்ணணும்னா அதுக்கு லூப் யூஸ் பண்ணணும். ஓகேவா, ஏன்னா நம்ம 3 rows 2 columns இல்லைனா மேலே எக்ஸாம்பிள் போயிடலாம். ஓகேவா, ஸோ இந்த எக்ஸாம்பிளில் ஸோ இந்த ஏ எடுத்துக்குமே, ஏவோட சைஸ் என்னது 3 rows 2 columns எடுத்துக்கோம்ல. இந்த 3 rows 2 columnsல அது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் ரோவை போயிட்டு விசிட் பண்ணணும். ஃபஸ்ட் ரோவை விசிட் பண்ணி முடிச்சோன்னே என்ன பண்ணணும், செகண்ட் ரோவை போய் விசிட் பண்ணணும். செகண்ட் ரோ விசிட் பண்ணோன்னா தேர்ட் ரோ விசிட் பண்ணணும். அப்போ 1 by 1 விசிட் பண்ணுதில்ல, அப்போ கண்டிப்பாக இது எனக்கு லூப் இல்லைன்னா பண்ண முடியாது. அதே சமயத்தில் ஃபஸ்ட் ரோ விசிட் பண்ணால் மட்டும் போதாது, ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட்டு காலத்தையும் விசிட் பண்ணணும். அதே ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் காலமும் விசிட் பண்ணணும். அகெயின் செகண்ட் ரோ வந்துட்டு அப்புறம் அதில் ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலம், அகெயின் தேர்ட் ரோ வந்துட்டு அப்புறம் அதில் ஃபஸ்ட் காலம் செகண்ட் காலம். அப்போ காலத்துக்கு எனக்கு இன்னொரு லூப் தேவைப்படும். அதனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, ஐஎன்ஜேன்னு சொல்லிட்டு இங்கே எனக்கு 2 லூப் யூஸ் பண்ணுறாங்க. இது நெஸ்டட் லூப் பண்ணுவாங்க, ஒரு லூப் உள்ள இன்னொரு லூப். ஓகேவா, இப்போது இந்த ஃபார்மேட்டில் எனக்கு அதாவது இங்கே எத்தனை ரோஸ் இருக்குது, மொத்தமாக 3 ரோஸ் இருக்குது, எத்தனை காலம்ஸ் 2 காலம்ஸ் இருக்கா. இதில் இந்த ஃபஸ்ட்டு இந்த 1 1 கொடுத்துருக்கோம்ல, இது ஐயை ரெப்ரசன்ட் பண்ண, செகண்ட் 1 ஜே. அதுமாதிரி இந்த 1 வந்து ஐயை ரெப்ரசன்ட் பண்ண, இது ஜே, இது ஐ, இது ஜே. இந்த 2 வந்து ஐ, இந்த 2 ஜே, இது வந்து ஐ, இது வந்து ஜே, இது ஐ, இது ஜே. ஓகேவா, ஸோ அதே ஃபார்மேட்டு இப்போ நான் பெருசாக போட்டிருக்கேன். இது எல்லாமே ஐயை ரெப்ரசன்ட் பண்ணி, இது எல்லாமே ஜேவா. அப்போ எனக்கு இங்கே ஐயோட வேல்யூஸ் பாரு, ஐ வந்து எல்லாத்துக்கும் 1 1ன்னு இருக்குது, 2 2 அப்புறம் 3 3. ஓகேவா, அப்போ ஐயோட ஸ்டார்டிங் வேல்யூ வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி எனக்கு எதில் முடியணும், 3ல் முடியணும். கரெக்டாக 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 3, அப்போ அது 3 வாட்டி என்ன பண்ணணும், லூப் ஆகணும். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா அதை அப்படி கொடுக்காம, இப்போ நான் இங்கே ஐ வந்து 1ன்னு கொடுத்துருந்தேன்னா எனக்கு என்ன பண்ணிக்கலாம், லெஸ் தென் ஈக்குவல் டு 3ன்னு கொடுத்துருக்கலாம். அப்போ 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி 3 போகிறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், எனக்கு அந்த லூப் நடந்திருக்கும். இப்படி கொடுத்தாலும் கரெக்டு தான். ஸோ இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் எத்தனை வாட்டி ரன் ஆகணும், 3 வாட்டி தானே ரன் ஆகணும். இதான லாஜிக்கு, ஃபஸ்ட்டு வாட்டி செகண்ட் வாட்டி தேர்ட் வாட்டி, ஏன்னா 3 ரோ இருக்கனால 3 வாட்டி போகணும். ஸோ நீ 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 3யோட முடியணும். அதே சப்போஸ் நீ 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் எதில் முடியணும், 2. புரியுதா, ஏன்னா அப்போ 0 1 2 எதுவும் எத்தனை கவுண்ட் ஆகுது, இதுவும் 3 தானே கவுண்ட்டு. ஸோ இங்கே 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால நம்ம வந்து எதில் நிறுத்திக்கலாம், 2. கரெக்டாக. ஆனால் இங்கே என்ன பண்ணிங்க, லெஸ் தென் R1 கொடுத்துருக்கானா. ஏன் அப்படி கொடுத்துருக்கானா, R1ஓட வேல்யூ நம்ம ஆல்ரெடி மேலே என்னென்னு டிக்ளேர் பண்ணியிருக்கோம், R1ஓட வேல்யூ 3 தானே கொடுத்துருக்கோம். அப்போது லெஸ் தென் 3னா
3 விட கம்மியான நம்பர் என்னது 2 தானே, ஓகேவா. அப்போது 0 1 2. அப்போ இது எத்தனை வாட்டி நடக்குது, லூப் ஆகுது, 3 வாட்டி ஆகுதா. ஸோ அதனால் இந்த லாஜிக் ஒவ்வொரு வாட்டி முடியும் போது என்ன ஆகும், இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். ஃபஸ்ட்டு 0ல் ஃபில் ஆகும் ஃபஸ்ட்டு கவுண்ட்டில், அப்புறம் அடுத்தது 1க்கு போய்ட்டு ஃபில் ஆகும், நெக்ஸ்ட்டு 2க்கு போய்ட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே போகும். அதே தான் ஜேக்கும் கான்செப்ட். ஜேக்கும் இங்கே எத்தனை காலம்ஸ் இருக்குது, 1, இங்கே வந்து இது ஃபுல்லாகவே 2, ஓகே, 2 காலமா. அப்போ இங்கேயும் நீ 1, அதாவது 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2ன்னு முடிக்கலாம். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுனால அது 1ஓட முடிய போகுது. ஆக மொத்தம் எத்தனை 2 காலம் கவுண்ட் வருதா, அவ்வளோதான், ஓகேவா. அப்போ 0 நம்ம C1 என்னென்னு கொடுத்துருக்கோம், C1 வந்து 2ன்னு கொடுத்துருக்கோமா. அப்போ 2ஐ விட கம்மினா அங்கே லெஸ் தென் C1 தானே கொடுத்தாங்க, 2ஐ விட கம்மினா அப்போ அது 1 தானே. ஸோ அந்த லாஜிக் இதுவும் என்ன ஆகும், ஃபஸ்ட்டு இது முடிஞ்சோன்னா நெக்ஸ்ட் 1க்கு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு அடுத்தது போகும். இப்போ ஏஐஜேனா நம்ம மேலே சொன்னோமே இந்த ஃபார்மேட்டில் என்ன ஆகும், நீ நம்பர்ஸ் கொடுக்க என்ன ஆகிட்டே இருக்கும், அந்த இதில் ஃபில் ஆகிட்டே இருக்கும். இது எப்படி ஃபில் ஆகும்னா, இப்போ நீங்கள் பேர் என்டர் மேட்ரிக்ஸ் 1, அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன், 1 2 3 4 5 6ன்னு கொடுத்துருக்கேன்னா இது எப்படி ஃபில் ஆகும், நம்ம இங்கே கொடுக்கும்போது இன்புட் டைப் பண்ணும்போது ஆர்டராக 1 2 3 4 5 6ன்னு கொடுத்துட்டோம். ஆனால் எப்படி அது ஃபில் ஆகும்னா, நமக்கு எத்தனை ரோஸு, 3 ரோஸ் 2 காலம்ஸில். அப்போது ஃபஸ்ட்டு 1 இங்கே ஃபில் ஆகும், அப்புறம் 2 இங்கே ஃபில் ஆகும், நெக்ஸ்ட்டு 3 இங்கே ஃபில் ஆகும், 4 இங்கே ஃபில் ஆகும், நெக்ஸ்ட்டு 5 இங்கே ஃபில் ஆகும், 6 இங்கே ஃபில் ஆகும். ஸோ அது என்ன ஆகும், ஒவ்வொரு ரோவாக போயிட்டு அந்த ரோவில் ஒவ்வொரு காலமாக ஃபில் பண்ணும். திரும்ப செகண்ட் ரோ போயிட்டு அதில் ஒவ்வொரு காலமாக ஃபில் ஆகும், திரும்ப தேர்ட் ரோ போயிட்டு அதில் ஒவ்வொரு காலமாக ஃபில் ஆகும். ஸோ இந்த லாஜிக் தான் நம்ம அங்கே கொடுத்துருக்கோம். இதே என்ன பண்ணு, நம்ம ஏ மேட்ரிக்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்கோமோ அதே லாஜிக் தான் செகண்ட் மேட்ரிக்ஸ்க்கும். இங்கே மேட்ரிக்ஸ் 1 பேர் வச்சுருக்கோம், இங்கே மேட்ரிக்ஸ் 2ன்னு வச்சுருக்கோம். இங்கே வந்து R1 C1 யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா அது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ரோ 1 காலம் 1 இண்டிகேட் பண்ணுது. அப்போ செகண்ட் மேட்ரிக்ஸ்க்கு என்ன பண்ண பாரு, ரோ 2 காலம் 2. அப்போ செகண்ட் மேட்ரிக்ஸில் என்ன ஆகும், இதே லாஜிக் படி ஒவ்வொரு எலமெண்ட்ஸாக ஃபில் ஆகும். நீ என்டர் பண்ணுற எல்லா டேட்டாவும் பிஐஜேனா செகண்ட் ரோவில் இருக்க ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஃபில் ஆகிட போகுது, ஓகேவா. இப்போ நீ இதை மல்டிப்ளை பண்ணுவோம்ல, இந்த 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி வர மேட்ரிக்ஸ் தான் நான் சின்னு சொல்லிப்பேன். அந்த சியை தான் நமக்கு என்னென்னு எடுத்துப்போம், MULன்னு எடுத்துப்போம், MUL. ஸோ மேலே சொன்ன மாதிரி அந்த MULல அதோட சைஸ் என்னது, அங்கே எத்தனை ரோஸ் இருக்கும், R1 ரோஸும் C2 காலம்ஸும் இருக்கும், அப்படி தானே. அப்போ இங்கேயும் அதே மாதிரி 2 லூப் யூஸ் பண்ணுறோம். அதாவது மேலே எப்படி ஏக்கும் பிக்கும் யூஸ் பண்ணுமோ இந்த MULன்ற மேட்ரிக்ஸும் 2 லூப் யூஸ் பண்ணியிருக்கோம், அதே தான். ஆனால் இதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி R1 அண்ட் C2, ஓகேவா. ஸோ இங்கேயுமே அந்த 2 லைன் டைப் பண்ணிவிடு. இந்த MULIJனா மேலே இந்த AIJ BIJன்னு கொடுத்துருக்க மாதிரி இது MULIJ. அப்போது அந்த ஃபைனல் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி வர மேட்ரிக்ஸில் எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்குது, அந்த ஸ்பெசிஃபிக் எத்தனாவது ரோ எத்தனாவது காலமில் என்ன வேல்யூ ஸ்டோராக இருக்குன்ட்டு. ஸோ இனிஷியலாக எல்லாமே என்ன சொன்னேன், இனிஷியலாக எல்லா வேல்யூஸும் எனக்கு என்னென்னு ஸ்டோர் ஆகிருக்கும், 0ன்னு தான் ஸ்டோர் ஆகிருக்கும் இனிஷியலாக எம்டியாக இருக்கிறப்போ. ஏன்னா இன்னும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை ப்ராசஸ் நடக்கலை. இவ்வளோ நேரம் நான் சொன்ன வரைக்கும் என்ன ஆச்சுன்னா, இந்த ப்ராசஸ் இந்த கோடிங் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா டேட்டாஸ் மட்டும் தான் எனக்கு ஃபில் ஆகுது உள்ளே அந்த பாக்ஸ்க்குள்ளே. இந்த கோடிங் கொடுக்கும்போது டேட்டாஸ் மட்டும் தான் அந்த பாக்ஸ்க்குள்ளே ஃபில் ஆகுது. எப்படி இங்கே மேலே சொன்னல, ஸோ பாக்ஸ்க்குள்ளே ஃபில் ஆகுது. ஆனால் இன்னும் 2 என்ன ஆகலை, மல்டிப்ளை ஆகலை. ஸோ அது மல்டிப்ளை ஆகணும்னா அதுக்கு தான் இங்கே கண்டிஷன் இந்த 2 லைன் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2 லைன், ஓகேவா. இவ்வளோனா நம்ம I and J தான் வச்சுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ புதுசாக என்ன வந்திருக்கு, K, ஓகேவா. ஸோ இந்த மல்டிப்ளை ஆகாதனால தான் இந்த இடத்துல அதோட ஆன்சர் என்னென்னு கொடுத்துருக்கோம், 0. ஏன்னா இன்னும் அது மல்டிப்ளை ஆகாதனால 0ன்னு கொடுத்துருக்கோம். ஆகிடுச்சுன்னா அது என்னன்னு சொல்லிட்டு அடுத்த கோடிங்கில் பார்ப்போம் இந்த செட்டில், ஓகேவா. ஸோ மேட்ரிக்ஸ் யூஸ்வலாக எப்படி மல்டிப்ளை பண்ணுவாங்க, நம்ம இங்கே எக்ஸ்பெக்டட் இன்புட்டில் என்ன கொடுத்துருக்கோமோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சால்வ் பண்ணி பார்த்துடலாம். அப்போ நான் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை ஏ நேம் வச்சுருக்கேன், அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் என்டர் பண்ணியிருக்கேன், 1லேருந்து 6 வரைக்கும் என்டர் பண்ணியிருக்கேன்னா 1 2 3 4 5 6ன்ட்டு. நெக்ஸ்ட்டு செகண்ட் மேட்ரிக்ஸை இங்கே பின்னு பேர் வச்சுருக்கேன், அதில் 7 8 9 10 11 12. ஸோ 7 8 9 10 11 12 என்டர் பண்ணியிருக்கேன்னா இப்போ இது 2 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு வேறு சி மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கும்னா அதுதான் MULன்னு சொல்லிட்டு இந்த கோடிங்கில் நேம் வச்சுருக்கோம், சி மேட்ரிக்ஸ்னு எடுத்துப்போம். இப்போ நான் ஸ்டார்டிங் இந்த மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸோட சைஸ் என்னது, 3 ரோ 2 காலம். இதோட சைஸ் என்னது, 2 ரோ 3 காலம். ஸோ வேறு சி மேட்ரிக்ஸோட சைஸ் வந்து
3 ரோ 3 காலம் சொல்லியாச்சு. ஸோ இனிஷியலாக இன்னும் மல்டிப்ளிகேஷன் ப்ராசஸ் நடக்காதப்போ எல்லாத்துலேயுமே என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கும், எல்லாத்துலேயுமே ஸ்டார்டிங்கில் 0 0 0 0ன்னு சொல்லிட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ எப்படி அது மல்டிப்ளிகேஷன் நடக்கும்னா, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு காலமும், புரியுதா? ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு காலமும் மல்டிப்ளை ஆகும். ஏன்னா இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, 2 இருக்குன்னா இங்கே எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது, அதே 2 தானே, புரியுதா? ஸோ அந்த 2க்கு 2 மேட்ச் ஆகணும். இங்கே 2 எலமெண்ட்ஸ்னால் இங்கேயும் 2 எலமெண்ட்ஸ். இப்போ இது ஏன்னு சொல்லிட்டு சில பேருக்கு டவுட் இருக்கும். ஏன்னா சில பேர் நீங்கள் வந்து பயோமேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா பிஸ்னஸ் மேக்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், அதாவது நான் மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் அப்படி அந்த குரூப் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இதுவே டவுட் ஆகும். ஸோ நான் இன்னும் டீட்டெயிலாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம இங்கே C11 தானே கொடுத்துருக்கோம். அப்போ இந்த 1 வந்து ஏ மேட்ரிக்ஸ் கிட்டேருந்து வந்தது, இந்த 1 வந்து பி மேட்ரிக்ஸ் கிட்டேருந்து வந்தது. அப்போது இந்த 1 வந்து ஏ மேட்ரிக்ஸோட ரோவை பார்க்கணும், இந்த 1 வந்து பி மேட்ரிக்ஸோட காலம். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம். இப்போ இது எடுத்துக்கோ. இது என்ன அர்த்தம்னா C12ன்னு கொடுத்துருக்கோன்னா இது நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், இது ரோஸை இண்டிகேட் பண்ணும், இது வந்து காலம்ஸை. அப்போது இது எதுனா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸோட செகண்ட் காலமை நம்ம மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம இது எடுத்துக்கலாமா, இது C23ன்னு இருக்குல்ல, C23க்கு என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் போயிட்டு அதில் செகண்ட் ரோ, ஓகேவா? ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் போயிட்டு அதில் செகண்ட் ரோவும், இது காலம் தானே, இது செகண்ட் மேட்ரிக்ஸ் போயிட்டு அதில் தேர்ட் காலமே மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் தான் இது. ஸோ இது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். பட் சம் போட்டால் நமக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும், ஓகேவா? அப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த C1க்காக என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ரோ அப்படியே ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு அதை ஃபஸ்ட் காலம் கூட நான் என்ன பண்ணுறேன், மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போது இந்த 1 இங்கே ஃபஸ்ட்டு இருக்க நம்பர் கூட இந்த ஃபஸ்ட்டு நம்பர் என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகும். 1 7s என்னது 7 ஆட் பண்ணணும், ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, செகண்ட் நம்பர், இந்த செகண்ட் நம்பர் 2 10s 20, ஓகேவா? ஸோ இது ரெண்டும் ஃபைனல் என்ன ஆகும்னா 7 + 20 ஒன்றா சேர்ந்து 27ன்ட்டு எனக்கு எங்கே வந்து இப்போது ஆன்சர் அப்டேட் ஆக போகுது, எனக்கு 27 சொல்லிட்டு இங்கே அப்டேட் ஆக போகுது, ஓகேவா? இதே ப்ராசஸ் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் C12ன்னு இருக்குல்ல, அப்போ இதே ஃபஸ்ட் ரோ ஃபிக்ஸடாக வச்சுக்கோ. இப்போ செகண்ட் காலம் கூட என்ன பண்ணு, மல்டிப்ளை பண்ணு. இப்போ இந்த 1ம் இந்த 8ம் என்ன ஆக போகுது, மல்டிப்ளை ஆக போகுது. 1 8s 8 ப்ளஸ் இந்த 2 11s 22. ஸோ 8 + 22 என்ன ஆகும், ஆன்சர் வந்து 30. அப்போ இந்த இடத்துல இப்போ என்னென்ன அப்டேட் ஆக போகுது, 30. அகெயின் ஃபஸ்ட் ரோவை அப்படியே வச்சுக்கோ, இங்கே தேர்ட் காலம், ஏன்னா C13னா ஃபஸ்ட் ரோ, இது வந்து தேர்ட் காலம். அப்போ இங்கே தேர்ட் காலம் பாரு. ஸோ 1 9s 9 ப்ளஸ் 2 12s 24. ஸோ 9 and 24 ஆட் பண்ண ஆன்சர் வந்து 33. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு இப்போ ஃபஸ்ட்டு ரோலுக்கு எல்லா காலமும் முடிச்சாச்சா, 27 30 33ன்னு வந்துடுச்சு. நம்ம கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு பிறகு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் போய் செக் பண்ணி 27 30 33 அப்போ நம்ம கரெக்டாக போட்டோம். இப்போ அதே மாதிரி C21 வேணும்னு வச்சுக்கேன். C21 வேணும்னா அப்போ இங்கே என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் போய்ட்டு செகண்டு ரோவை செக் பண்ணணும். இது செகண்ட் மேட்ரிக்ஸ் போய்ட்டு ஃபஸ்ட்டு காலமை செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் ஏன்னா ஃபஸ்ட் ரோ ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ரோவுக்கு போயிடலாம், ஓகேவா? செகண்ட் ரோவில் இங்கே ஃபஸ்ட் காலம், அப்போது 3 7s என்னது, 3 7s 21 ப்ளஸ் இந்த 4 and 10 4 10s 40. ஸோ 21 + 40 61. அப்போ இங்கே 61 சொல்லிட்டு அப்டேட் ஆகும். ஸோ இதே மாதிரி என்ன ஆகும்னா நம்ம லாஸ்ட் எலமெண்ட் வரைக்கும் என்ன பண்ணுவோம், இதே ப்ராசஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஸோ வீடியோ டியூரேஷன் வந்து நான் இப்படி ஃபுல்லாக போட்டு லென்த் ஆகனால நான் என்ன பண்ணுறேன், இந்த ப்ராசஸ் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லாஜிக் என்னவோ நம்ம பார்ப்போம். இப்போ இவ்வளோ நேரம் இந்த ஸ்டார்டிங்கில் 0 இருந்துன்னா இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா, இங்கே ஃபார் இன்ட்டு k = 0 k < C1 k ++ன்னு கொடுத்துருக்கோம்ல. ஐஜே மட்டும், ஐனா ரோஸ் இண்டிகேட் பண்ணும், ஜேனா காலம்ஸ் இண்டிகேட் பண்ணோன்னா. ஆனால் இங்கே ஏன் கேன்னு கொடுத்துருக்கானா அதையும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த லைனில் என்ன கொடுத்துருக்கான், மல்டிப்ளை ஆகும்போது என்ன ஆகுதுன்னா
ஏ ஆஃப் ஐகே இன்ட்டு பி ஆஃப் கேஜேன்னு கொடுத்துருக்கானா ஏ ஆஃப் ஐகே ப்ளஸ் பி ஆஃப் கேஜே. இங்கே என்ன ஆகுதுன்னா ப்ளஸ் ஈக்குவல் டு என்னென்னா ஒவ்வொரு வாட்டியும் அது என்ன ஆகுது மல்டிப்ளை ஆகிட்டு ஆட் ஆகுது. இதை தான் நான் என்ன பண்ணேன் மேலே எக்ஸாம்பிளாக சொன்னேன். இப்போ நம்ம வந்து எந்த எலிமெண்ட்டுக்கு பண்ணி பார்ப்போம். இதோ இந்த C22க்கு பண்ணுவோமா. C22க்கு பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாரு. இந்த C22னா செகண்ட் ரோ வித் செகண்ட் காலம் பண்ணணும், அப்படி தானே. அப்போது அந்த செகண்ட் ரோ என்னது 3யா, இந்த 3ஐயும் இந்த 8ஐயும் நான் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா. 3 8s are 3ஐயும் 8ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது 3 8s are என்னது 24 கரெக்டாக. மல்டிப்ளை பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த 4ஐயும் இந்த 11ஐயும் மல்டிப்ளை பண்ணணுமா. ஸோ 4 11s are என்னது 44. ஓகேவா. அப்போது கடைசியில் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணுறோம்ல, இந்த ப்ரொசீஜரை தான். இப்போ இந்த 3 என்னது, இந்த 3 வந்து என்ன அர்த்தம் A21 தானே அதோட பொசிஷன். A21 இந்த 8ஓட பொசிஷன் என்னது, இது வந்து B12 ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி வைக்குமா. இப்போ இந்த 4ஓட பொசிஷன் A22 இன்ட்டு இந்த 11ஓட பொசிஷன் B22. ஓகேவா. இதை நார்மலாக பார்த்தோன்னா இங்கே பேர் இதை நான் ஐன்னு எடுத்துக்கிறேன், இது கேன்னு எடுத்தேன்னா இது கே இது ஜே, ஐகே கேஜே. அதாவது இங்கே 21 வந்தால் இங்கே 12 அது அப்படியே உள்ட்டா. இது ஐகேன்னு எடுத்தேன்னா இங்கே கேஜே, இங்கே 22 வந்தால் அப்படியே அதோட உள்ட்டா. இன்னும் வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும்னா என்ன பண்ணலாம். சப்போஸ் இங்கே இந்த இடத்துல A31 வந்துச்சுன்னா, ஓகேவா, A31 வந்துச்சுன்னா இங்கே என்ன வந்திருக்கும் B வந்து 13 வந்திருக்கும். ஏன்னா இது அப்படி உள்ட்டாவாக வருது. ஸோ அதனால தான் இங்கே ஐகே கேஜேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் யூஸ் பண்ணுறோம் இந்த லாஜிக். ஐகே இன்ட்டு கேஜே. ஏன்னா இது ரெண்டுமே சேமாக இருக்குது. இப்போ கேனா அது சேமாக இருக்கணும், புரியுதா. இப்போ இந்த ஒன்றும் சேமாக இருக்குல்ல. இப்போ இங்கே இந்த ஒன்று மேட்ச் ஆகுது, இந்த 2 மேட்ச் ஆகுதுல்ல. ஸோ இந்த லாஜிக்னால் நம்ம அதை என்ன பண்ணுறோம் அந்த ஃபார்மேட்டில் போட்டுட்டு ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் என்ன பண்ணுறோம் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கும்ல. இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறோம்ல. ஸோ அதனால தான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம், அதை மல்டிப்ளை பண்ணிட்ட அப்புறம் அது ரிப்பீட்டடாக ஆட் பண்ணுறதுனால ப்ளஸ் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா. ஸோ நம்ம ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்தாச்சு. ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் எப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே என்ன ஆகிடுச்சு மல்டிப்ளை பண்ணி வச்சாச்சு. ஆனால் மல்டிப்ளை பண்ணி வச்சா மட்டும் போதுமா, நமக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகணும்ல. அப்போ டிஸ்பிளே ஆகணும்னா திரும்ப நம்ம என்ன பண்ணணும் system.out.println கொடுத்துட்டு ஃபைனலாக வேறு அந்த ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் சொல்லிட்டு நம்ம பேர் வச்சுருக்கோம். இப்போ எனக்கு அது அந்த அவுட்புட் ஷோ ஆகிறதுக்கும் எனக்கு என்ன ஆகணும், ஏன்னா அது நார்மலாக அப்படியே நம்ம என்ன பண்ணல system.out.println டபுள் கோட்ஸில் ஸ்டோர் பண்ணல ஆஸ் இட் இஸ் ஷோ ஆகிறதுக்கு. அதை நம்ம அரேஸ் கிரியேட் பண்ணி அது என்ன பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு பாக்ஸில் ஒவ்வொன்று ஸ்டோர் ஆகிட்டு இருக்குது. அப்போ அகெயின் அது எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகணும். இன்னொரு வாட்டி நான் 2 லூப்புமே என்ன பண்ணணும் ரோஸ் அண்ட் காலம்ஸுக்கு 2 ஃபார் லூப் ரன் பண்ணணும். இந்த வாட்டி ரன் பண்ணும்போது அதே தானே, ஏன்னா இது சின்ற மேட்ரிக்ஸ். கரெக்டாக சி மேட்ரிக்ஸ் பண்ணும்போது அது MUL நேம் வச்சுருக்கோம். நமக்கு ஆல்ரெடி நமக்கு இது சைஸ் தெரியும்ல 3x3. இந்த 3 வந்து ரோ 1லேருந்து வந்துச்சு, இது காலம் 2. ஓகேவா. ரோ 1னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ரோஸும், காலம் 2னா செகண்ட் மேட்ரிக்ஸோட காலம். ஸோ அதுலேருந்து வந்தனால மேலே நம்ம என்னெல்லாம் கொடுத்தோமோ அதே 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். பட் அந்த ஐஜே லெஸ் தென் கொடுக்கும்போது மட்டும் R1 C2ன்னு கொடுத்துட்டு இங்கே ஒவ்வொன்றுத்தையும் ஐயும் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம், ஜேவும் இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ எனக்கு ஃபைனல் ஆன்சர் அவுட்புட் பிரிண்ட் ஆகும்போது CIJன்னு கொடுத்துருப்போம். CIJ அதாவது சியில் இருக்கக்கூடிய அந்தந்த ரோ அந்தந்த காலமில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் என்ன டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அது ஷோ ஆகணும். இங்கே MUL நம்ம நேம் வச்சுக்கோம், MUL IJன்னு கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இங்கே ஏன் டபுள் கோட்ஸ் கொடுத்துருக்கோம், ஒவ்வொன்றும் ஸ்பேஸ் விட்டு ஷோ ஆகணுன்றதுக்காக. ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணுங்க ஒவ்வொன்றுக்கும் ஸ்பேஸ் விடணுன்றதுக்காக வெறும் டபுள் கோட்ஸ் மட்டும் கொடுத்து நடுவில் கேப் விட்டு வச்சுருக்காங்க. லாஸ்ட்டில் எதுவுமே அது system.out.println இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும்னு பிரச்சனை இல்லை.
ஸோ அது வந்து பிளாங்காக இது இருக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். இது எல்லாமே முடியும். இதுக்கு முடிஞ்சோடனே இதுக்கு மேலே நம்ம ஃபர்தராக எந்த இன்புட்டும் வாங்க போகிறது இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கோம், இந்த ஸ்கேனர் ஆப்ஜெக்ட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கோம்.